அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய காலை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் ஏசியா 41:13 வாசித்தோம். உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்துன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க நேரத்தில் பயப்படாதேன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளிலே பார்க்க நேரத்தில் நம்ம அநேக காரியங்களை குறித்து நமக்கு பயம் காணப்படுகிறது. ஏதோ ஒரு வியாதி வருமா, சின்ன ஒரு வியாதி வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நாளிலே ஐயோ பெரிய வியாதி வந்துடுமா, மருத்துவமனைக்கு போனால் மருத்துவர் இடத்துல போனால் நான் இந்த டெஸ்ட் பண்ணேன் அந்த டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக காரியங்களை இந்த வியாதியை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னும் சிலரை பார்க்குற நேரத்தில் கூட இன்றைக்கி போய் லேபில் போய் டெஸ்ட் பண்ணனா கூட ஐயோ அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது வேறு வியாதி வந்துடுமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கி பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பயப்படாதேன்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறது இந்த வேத வசனம். நாம கூட இந்த நாளில் கர்த்தரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில் கூட எதை நினைத்து நம் சோர்ந்து போகாத படிக்கு, எதை நினைத்து பார்த்து நாம் பயந்து போய்விடாத படிக்கு கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிற நாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயப்படக்கூடாத படிக்கு கர்த்தருடைய சமூகத்தை யாரெல்லாம் உண்மையாக தேடுகிறாங்களுக்கு பயமே வராது. ஏன்னு சொன்னால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார்னு சொல்லிட்டு பயபக்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இதில் வாசிக்கிறோம் நம்ம ஆண்டு சமூகத்தில் பயப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த 365 நாட்களும் நம்ம என்ன பண்ணுறோம், பயந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது 365 இடங்களிலும் பார்க்கணத்தில் பயப்படாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மை அனுதினமாய் பயப்படாதுன்னு சொல்லிட்டு தேர்ச்சி கொண்டே இருக்கிறார். ஆனால் நமக்கு எப்போவுமே பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. யோபனுடைய வாழ்க்கையில் பார்க்கணத்தில் கூட அவன் பயந்த காரியம் நேரிட்டதுன்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் ஏன் தான் நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம யோசித்து பயப்படுறோமோ அது நமக்கு நேரிடும். ஆகியால் நம்ம பயந்து போகாதபடிக்கு கர்த்தர் காரியங்களை வாழ்க்கை செய்வார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பயப்படக்கூடாதபடிக்கு எதை நினைத்து நம்ம கலங்கி சோர்ந்து போகாதபடி எல்லாவற்றுமா நம்ம அவர் பாதப்படியில் வைக்கிற நேரத்தில் வேணும் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறேன். அதே போலத்தான் நம்ம பயப்படக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உண்மையாக காத்திருந்து செபிக்கிற நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றுமே கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக. அதே ஏசியான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 41:10 வாசிக்கிறோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி நீதியின் வலது கருத்தினாலும் உன்னை தாங்குவேன்னு சொல்லிட்டு முதல்ல வாசிக்கிற நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டேன். இந்த 41:10 வாசிக்கிற நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிற நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதை நினைத்து யோசித்து பயந்து கொண்டிருக்கிறோமோ கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை தான் பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். தெரியாது நான் உன் தேவன் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் தேவனாக இருக்கிற பிள்ளைகள் அவர் நம்மை சிருஷ்டித்தனால அவர் நம்மை உருவாக்கினதுனால நம்ம பயந்து சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்ம நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக. ஏசியா 43:1 கூட வாசிக்கிறோம். நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நமக்கும் தேவனாக இருந்தவர் நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகிய நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருக்க அப்படியா நான் எதை நினைத்து நான் கலங்கி சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் பயப்படக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரோட இருதயத்தை நீங்கள் தேர்ச்சுங்க ஆண்டவரே. எல்லா கலங்கின உள்ளங்களுமா எல்லா வித கவலைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவளை பாதப்படியில் காத்திருந்து செபிக்கிற நேரத்தில் நம்ம எதற்கோ காத்திருப்போம், எதையெல்லாம் நம்ம யோசித்து நாம் நினச்சி கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும்னு சொன்னால் நமக்கு மிக கஷ்டம். இவ்வளோ நேரம் செபித்துட்டோமே, இவ்வளோ நேரம் காத்திருக்கிறோமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக காரியங்கள் நம்ம மனுஷனுக்காய் காத்திருப்போம், இல்லை கடங்காரனுக்காய் காத்து கொண்டிருப்போம், இந்த மற்ற ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம காத்துக்கணும்னு சொன்னால் மணிக்கணக்காய் காத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்குது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம செபிக்க மனம் வச்சு எதற்காக நான் செபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆகியால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் கூட கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்ய அவர் வல்லவராக. நம் கண்களை மூடி செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இதனால் காலவிளக்காம நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த நாளில் கொடுக்கத்தான் நீர் எங்களை பார்த்து பயப்படாதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா நாங்கள் பயப்படக்கூடாத படிக்கு எல்லாவற்றையும் தான் உன்னை பாதப்படியில் வைத்து ஆண்டவரே. அப்பா செபிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமாய் செபிக்கிற ராஜா. எதை நினைத்து நாங்கள் சோர்ந்து போகாத படிக்க ஆண்டவரே. அப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிற ராஜா, நீங்கள் பார்த்து கொள்வீங்க சொல்லுகத்தாவே நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கத்தான் உடைய சமூகத்தில் காத்திருக்கிற ராஜா. எங்களை தாழ்த்து கருத்தில் ஒப்படுக்கிற ராஜா. இந்த
நாளில் நோயை குறித்து தாவிசப்பா பயப்பட்டு ஆண்டவரை கடன்காரர்களை குறித்து பயந்து கொண்டு ஆண்டவரை வேலை வாய்ப்பு குறித்து பயந்து கொண்டு ஆண்டவரை அப்பா வாலிப பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுமாய் கத்தாவை நீர் பாதுகாத்துக்கொள்ளணுமாய் செபிக்கிறாச்சா. எங்களை தாழ்த்து நாமத்தை எடுத்துக்கிறோம். மேசு நாம் செபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.